எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு. பச்சை மிளகாய் 2 வந்து நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பொடியா இஞ்சி பூண்ட வந்து நறுக்கி வச்சிருக்கேன். கேரட், கேப்சிகம், கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் தான் நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே பொடியா நறுக்கிக்கணுங்க. 1/2 கேஜி போல சிக்கன வந்து பிரஸ்ட் சிக்கன் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். பெப்பர், சோய் சாஸ் கொஞ்சம் போட்டு பேசிக் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சமா கொரியாண்டர், கரம் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். லெமனையும் போட்டு. இப்போ வந்து சைட்ல வந்து அரிசிய வந்து 1 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சத தண்ணி, எண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துனா போதும். கொதிச்ச இதில வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சதையும் போட்டு 10 நிமிஷம் மட்டும் அது வெந்தா போதுங்க. அந்த கேப்ல வந்து இப்போ எக்க வந்து நான் ஸ்க்ரம்பிள் பண்ணிட்டுருக்கேன். 4 உடைச்சி ஊத்திட்ட உடனே அடிலேயர் வெந்த உடனே திருப்பி போட்டுட்டா நமக்கு பெரிய பெரிய துண்டுகளா கிடைக்கும். பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பெரிய பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஊற வச்சோம் இல்லையா? அந்த சிக்கன் 1/2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறமா இந்த மாரி அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுலேருந்து தண்ணி விடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு அந்த தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அரிசி போட்ட உடனே 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணோன்னா குழஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி கொலாண்டரில் வடிகட்டி எடுத்த உடனே பாஸ்மதி ரைஸில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு உடன் ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி. அப்போ தான் வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. இப்போ ஒரு பெரிய வாக் இல்லை ப்ராட் பேன் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாக் இருந்தால் நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பொடியாக நறுக்குன பூண்டு, இஞ்சியை போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம். இதில் எந்த காயுமே வந்து 100% குக் ஆகிருக்கக்கூடாதுங்க. ஹாஃப் குக் ஆகிருந்தால் மட்டுமே போதும். ஃப்ரைட் ரைஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் பீன்ஸு, கேரட் போட்டுட்டு உப்பு கொஞ்சம், தேவையான அளவு பெப்பர் சேர்த்துட்டு மீதி இருக்க காய்கறியும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கேரட், பீன்ஸ் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வேகணும். அதனால் இப்போ அது வெந்த உடனே கேப்சிகமும், கேபேஜ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் மட்டும் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வெறும் சோயா சாஸ் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச சிக்கன், எக்கு சேர்த்துக்கிட்டோம். சிக்கனில் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால அதுவே நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் நான் சாஸ் சேர்த்துக்கல. வேக வச்ச அரிசியும் இது கூட சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இல்லைனா அரிசி உடஞ்சிரும். பார்த்தீங்களா எப்படி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நமக்கு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டிலே செய்கிறதுனால இது அன்ஹெல்தியும் சொல்ல முடியாது, நல்லது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.